பயங்கர கூஸ்பம்ஸான ஒரு சம்பவம் வந்து நடந்திருக்குங்க. நம்மளுடைய சென்னையில வந்து நடந்திருக்கு. அதாவது சானிட்டரி ஒர்க்கர் அப்படின்ட்டு பத்மா அப்படின்ட்டு ஒருத்தவங்க வந்து அவங்களுடைய வேலையை வந்து செஞ்சுட்டு இருக்காங்க. அந்த தூய்மை பணியை வந்து செஞ்சுட்டு இருக்காங்க. அந்த சமயத்தில் அவங்களுக்கு வந்து கிட்டத்தட்ட 45 சவரன் சொல்லப்பட்டு வந்துகிட்டு இருக்கு. அதோடைய விலை கிட்டத்தட்ட 45 லட்சத்துக்கு மேல அப்படின்னு சொல்லிட்டு வராங்க. அப்படியே மணியா எஸ்டிமேட் பண்ணா. அது போன்ற ஜுவல்ஸ் வந்து அவங்களுடைய கைக்கு கிடைச்ச உடனே பத்மா அவர்கள் வந்து அவங்களுடைய வீட்டுக்கு போயிட்டு அவங்களுடைய ஹஸ்பண்டை போயிட்டு போலீஸ் ஸ்டேஷன்ல அத்தனை நகைகளையும் ஹேண்ட் ஓவர் பண்ணிட்டாங்க. ஸோ பத்மா அவர்களுக்கும் அவங்களுடைய ஹஸ்பண்டுக்கும் ஒரு மிகப்பெரிய ஒரு மனசுங்க. ஸோ வேற யாராச்சும் இருந்தாங்கன்னா எக்ஸாம்பிளுக்கு சொல்றேன், அதை வந்து வச்சு நம்ம வந்து காசு பணம் பார்த்து செட்டில் ஆயிடலாம் அப்படின்ட்டு ஒரு சிலர் இந்த நெகட்டிவா இருக்கக்கூடிய நபர்கள் வந்து யோசிச்சிருவாங்க. பட் இது வந்து அடுத்தவங்களுடைய காசு, இது அவங்க எந்த அளவுக்கு கஷ்டப்பட்டு இதை வந்து சேமிச்சு வாங்கியிருப்பாங்க அப்படிங்கிற அவங்களுடைய கஷ்டத்தை புரிஞ்சுக்கிட்ட பத்மா அவர்களும் அவங்களுடைய ஹஸ்பண்டும் அந்த நகைகளை வந்து போலீஸ் ஸ்டேஷன்ல ஹேண்ட் ஓவர் பண்ணிட்டாங்க. போலீஸும் யார் அந்த நகையை வந்து விட்டாங்களோ அவங்க கிட்டே போயிட்டு போலீஸ் வந்து சேர்த்துட்டாங்க. இந்த இடத்துல வந்து பத்மா அவர்களுக்கு வந்து வாழ்த்துக்கள் வந்து குவிஞ்சிட்டு இருக்கு. நம்மளுடைய தமிழ்நாடு முதலமைச்சர் எம்.கே. ஸ்டாலின் அவர்கள் வந்து கூப்பிட்டு 1 லட்சம் ரூபாய் காசு கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் லலிதா ஜுவல்லரி வச்சிருக்கக்கூடிய கிரண்குமார் அவர்கள் அவங்க கூப்பிட்டு அவங்களுக்கு ஏதோ ஒரு வெகுமதி வந்து பண்ணிருக்காரு. அத்தனை இடத்துல இருந்தும் இப்போ வந்து பாராட்டுகள் வந்து குவிஞ்சிட்டு இருக்கு. இந்த இடத்துல பத்மா அவர்களை வந்து த ரியல் ஹீரோ மென்ஷன் பண்ணிக்கலாம். அதே சமயத்தில் அவங்களை வந்து ரொம்ப பாராட்டி பேசணும்ன்றதுல வந்து மாற்று கருத்தே கிடையாது. அவங்களை எந்த அளவுக்கு நல்ல வார்த்தைகள் இருக்கோ அந்த அளவுக்கு நல்ல வார்த்தைகளை போட்டு புகழ்ந்து பேசலாம். ஸோ அவங்களே தன்னை தானே நான் சம தெரியுமா கெத்து தெரியுமான்னு சொல்லிக்கலாம். ஏன்னா அந்த அளவுக்கு அப்பேற்பட்ட செயலை வந்து செஞ்சிருக்காங்க. இந்த இடத்துல வந்து அடுத்தவங்க காசுல வந்து வாழறானுங்க இல்லையா? ஸோ நான் ஒரு சில அரசு அதிகாரிகளை சொல்றேன், ஒரு சில அதிகாரிகளை சொல்றேன், அது பிரைவேட்டா இருக்கட்டும் இல்ல வந்து கவர்மெண்டா இருக்கட்டும், அடுத்தவங்க காசுக்கு ஆசைப்படுறானுங்க. அவனுங்க எல்லாம் பார்த்து தயவு செஞ்சு வெக்கப்பட்டு தலை குனிங்கடா அப்படின்னு தான் சொல்ல முடியும். ஸோ பத்மா அவர்கள் வந்து அடுத்தவங்க காசு எனக்கு தேவையில்லை, நான் வச்சிட்டு இருக்க 500 ரூபாயோ இல்ல 300 ரூபாயோ அதுவே எனக்கு போதும், என்னுடைய சாப்பாட்டுக்கும் என்னுடைய குடும்ப செலவு கொண்டு இருக்காங்க பத்திய கெத்தான லீர், இவங்க காலரை தூக்கி விட்டு சொல்லிக்கலாம் பெருமையா. ஸோ இதை பற்றி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்றது என்னோட கமெண்ட் செக்ஷன்ல பதிவு பண்ணுங்க. இது போன்ற நியூஸ் எல்லாம் தெரிஞ்சுக்கணும்னா கோகுல் டெக் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.